வித்யா நம்பர் 1 சீரியல் செப்டம்பர் 4 எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. வித்யா அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு வாரம் லீவு, நீங்கள் எங்காவது பிக்னிக்கெல்லாம் போகணுன்னா ஜாலியாக போயிட்டு வாங்க, உங்களோட சம்பளத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது, உங்கள் வேலைக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை செய்கிறவங்களையெல்லாம் அனுப்பிச்சி விட்டுறாங்க. இப்போ அவங்க விட்டுட்டு போன வேலை எல்லாத்தையுமே நீங்கள் 2 பேரும் செய்யுங்க அப்படின்னு சொல்ல பிரீத்தியும் சரின்னு போய் பிளேட்டெல்லாம் தொடச்சிட்ருக்காங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு வித்யா கேட்க, இதோ நானும் போகிறேன், நானும் நல்ல வேலையெல்லாம் செய்வேன் அப்படின்னு சவுந்தலா சொல்ல, நீங்கள் எதுவும் அப்படியெல்லாம் பண்ணுற மாதிரி தெரியலையே, சும்மா தான் நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு வித்யா சொல்ல, சரின்னு சவுந்தலாவும் போய் அதே மாதிரி பிளேட்டெல்லாம் தொடச்சிட்ருக்காங்க. என்ன நீங்கள் 2 பேரும் ஒரே வேலையை செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும்ல அப்படின்னு சவுந்தலா சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ டைனிங் டேபிளெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு போய் பாத்திரம்லாம் இருக்குது பாத்திரத்தை கழுவு அப்படின்னு வித்யா சொல்லிட்டு இருக்க, சரின்னு சவுந்தலாவும் அதே மாதிரி டைனிங் டேபிளெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போய் பாத்திரம் கழுவ போகிறாங்க. இன்னொரு பக்கம் பிரீத்தி தொடச்சதையே தொடச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்த சந்திரமோகன், என்ன நீ செஞ்சதையே செஞ்சிட்ருக்க, போய் அந்த மாடிப்படியெல்லாம் ஒவ்வொன்றா தொட அப்படின்னு சொல்ல பிரீத்தியும் சரின்னு போய் அதையே பண்ணுறாங்க. அடுத்ததா சவுந்தலா பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க. அப்போது வித்யாவை திட்டிகிட்டே கழுவுறாங்க. எனக்கு பாத்திரமே கழுவ தெரியாது, என்ன போய் பாத்திரம் கழுவி வச்சிட்டிங்கல்ல, 7 நாள் மட்டும் முடியட்டும், எனக்கு மட்டும் ஜாமீன் கிடைக்கட்டும், அப்போ இருக்கும் உங்கள் 2 பேத்துக்கும், வேதா உன்னையும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் வித்யா வந்துடுறாங்க. என்ன திட்டிட்டு வேலை செஞ்சுட்ருக்கீங்களா, எனக்கு புறையேறுது அப்படின்னு வித்யா கேட்க, இல்லைம்மா இல்லை, நான் பாத்திரம் தான் கழுவிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அங்கே பாருங்கள் இங்கே நின்றுட்டுருக்கு, எனக்கே தெரியுது அந்த பாத்திரத்தில் அழுக்கு இருக்குன்னு, நீங்கள் என்னடானா முன்னாடியே வச்சுட்டு தெரியலங்கிறீங்க, நல்லா பாத்திரத்தை தேய்ச்சி கழுவுங்க அப்படின்னு சொல்ல, சரின்னு சவுந்தராவும் அதே மாதிரி வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பிரீத்தி சவுந்தலா 2 பேருமே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே டயர்டாக வந்து சோஃபாவில் உட்காரவும், மானசா நிறைய துணிகளை எடுத்துகிட்டு வந்து அவங்க முன்னாடி போடுறாங்க. இந்த துணியெல்லாம் அழுக்கு துவைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, வாஷிங் மிஷின் இருக்குல்ல அதில் போடலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்க, வாஷிங் மிஷின் ரிப்பேரு, கையில் துவைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மானசா போயிடுறாங்க. சரின்னு 2 பேரும் மாடியில் போய் நின்று எல்லாத்தையும் துவைச்சிட்டு இருக்காங்க. அப்போ பிரீத்தி திட்டிகிட்டு இருக்க, திட்டிகிட்டு இருக்காம அந்த ஷர்ட்டை நல்லா துவை, இல்லைன்னா ஆரம்பத்துலேருந்து திரும்பவும் துவைக்க சொல்லுவாங்க அப்படின்னு சவுந்தலா சொல்ல, கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டிக்கிட்டே வித்யா வராங்க. நல்லா என்னை பற்றி புரிஞ்சு வச்சிருக்கீங்க, நீங்கள் சொன்னதா கரெக்ட், சீக்கிரமாக 2 பேரும் துவைச்சு முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்யா அங்கேருந்து போயிடறாங்க. சரின்னு 2 பேரும் மாங்கு துணியெல்லாம் துவைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து அயன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இது வரைக்கும் இந்த மாதிரியெல்லாம் அயன் பண்ணதே கிடையாது, என்ன போய் அயன் பண்ண வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே 2 பேரும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ சந்திரமோகன் வந்து ஒரு லிஸ்ட்டை கொடுத்து, இதை இன்னைக்கு சமைச்சிருங்க, அதுக்கான மெனு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை கையில் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதை பார்த்து 2 பேத்துக்குமே ஷாக் ஆகிடுது. சரின்னு சவுந்தலா பிரீத்தி 2 பேரும் இதை நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிடலாம், எனக்கெல்லாம் சமைக்கவே தெரியாது, எனக்கெல்லாம் ஒரு டீ கூட போட தெரியாது அப்படின்னு 2 பேரும் மாற்றி சொல்லி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எல்லாத்தையும் வாங்கி சூப்பராக பாத்திரத்தில் எல்லா ஐட்டம்ஸையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அப்புறம் கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வச்சு எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க, வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, பரவாயில்லையே, நான் கூட நீங்களாம் செய்ய மாட்டீங்கன்னு நினச்சேன், செஞ்சிட்டிங்களே பரவாயில்லையே, எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்க, டேஸ்ட்டாக இருக்குங்கிறாங்க சவுந்தலா. சரின்னு சந்திரமோகன், விஜய், வேதா, சஞ்சய், ஸ்னேகா எல்லாரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொன்றா பரிமாறிட்டு இருக்காங்க. எங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, இதில் நீங்கள் விஷம் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது, முதல்ல நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தலா கையில் பிளேட் எடுத்து கொடுத்துட்றாங்க. அவங்களும் சாப்பிட்டுட்டு, நான் சாப்பிட்டல, நான் விஷம்லாம் எதுவும் கலக்கல, இப்போவாவது நாங்கள் சொல்கிறத நம்புங்க அப்படின்னு சொல்லவும், சரி இப்போ நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. அப்போ வித்யா மட்டும், நான் ஏற்கனவே இந்த டேஸ்ட்டில் சாப்பிட்ட மாதிரியே இருக்கே, இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல, நாங்கள் ஒவ்வொரு ஐட்டமாக பார்த்து மொபைலில் வீடியோ பார்த்து சமைச்சோம், அதுதான் அப்படி இருக்குது அப்படின்னு சவுந்தலா சொல்லி சமாளிக்கிறாங்க. அந்த டைமில் அவங்க வாங்கின பில் காற்றுல அப்படியே தரையில் பறந்து போயிட்டுருக்கு. பிரீத்தி அதை நோட் பண்ணிடுறாங்க. ஆன்ட்டி அங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த பில்லை காட்டவும், சவுந்தலா அப்படியே நைஸாக எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அப்படியே நகர்ந்து போகிறாங்க. கரெக்டாக மேலே இருந்து வேதா இறங்கி வராங்க. அந்த பில் எடுத்து வேதா பார்த்துட்டு, இதுதான் நீங்கள் சமைச்ச லட்சணமா, எல்லாத்தையும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, சூப்பர், அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க, எனக்கு அப்போவே டவுட் வந்துச்சு அப்படின்னு வித்யா சொல்லிட்டு இருக்க, எங்களுக்கு சமைக்கவே தெரியாதுமா, நாங்களாம் கிச்சன் பக்கம் கூட போனதில்லை, அப்புறம் எங்களால் எப்படி சமைக்க முடியும் அப்படின்னு சவுந்தலா சொல்ல, இதுக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க, வெயிலில் தெரு முழுக்க கூட்டணுங்கிறாங்க ஸ்னேகா, இல்லைனா தெரு பைப்பில் போய் 50 குடம் தண்ணி அடித்து எடுத்துகிட்டு வரணுங்கிறாங்க மானசா. இப்படி எல்லாரும் மாற்றி சொல்லிட்டு இருக்க வித்யா, அதெல்லாம் வேணாம், இந்த அளவுக்கு ரிஸ்காலாம் கொடுக்கக்கூடாது, சிம்பிளாக ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் 2 பேரும் சமையலில் தானே தப்பு பண்ணீங்க, அந்த சமையலையே உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டாக தரேன், நீங்கள் 2 பேரும் தனித்தனியாக சமைக்கணும், அதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு 3 சீஃப் கெஸ்ட் வருவாங்க அப்படின்னு சொல்ல, சரின்னு 2 பேரும் வீடியோ பார்த்துட்டே அப்படியே சமைக்கிறாங்க.
சவுந்தலா அந்த பக்கம் போனதும் பிரீத்தி அவங்களோட சமையலில் உப்பள்ளி கொட்டுறாங்க. இந்த பக்கம் பிரீத்தி கொஞ்சம் நகரவும் மிளகாத்தூள் எடுத்து சவுந்தலா பிரீத்தியோட சமையலில் கொட்டுறதும் இப்படி மாற்றி மாற்றி அவங்க சமையல் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னொருத்தரோட சமையலை கெடுத்து விட்டுருக்காங்க. இது எல்லாத்தையும் வித்யா அப்படியே நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எல்லாத்தையும் முடிச்சு டைனிங் டேபிளில் கொண்டு வந்து வைக்கவும் எல்லாம் முடிஞ்சதா அப்படின்னு சந்திரமோகன் கேட்க முடிஞ்சதுங்கிறாங்க. டேஸ்ட்டாக இருக்குமான்னு சொல்லி கேட்க டேஸ்ட்டாக இருக்குங்கிறாங்க. சரின்னு வித்யா ஒரு விசில் அடிக்க ஃபஸ்ட்டு கோடீஸ்வரன் சொல்லிட்டு ஒரு பிச்சைக்காரர் வராங்க. அடுத்தது மகாலட்சுமின்னு சொல்லிட்டு ஒரு பிச்சைக்காரங்க வராங்க. அடுத்ததாக குபேரன்னு சொல்லிட்டு ஒரு பிச்சைக்காரங்க வராங்க. இவங்க தான் நீங்கள் சமைச்சதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. நான் சொன்ன சீஃப் கெஸ்ட் இவங்க தான் அப்படின்னு சொல்ல சஞ்சய், சந்திரமோகன் எல்லாரும் அப்படியே மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.